எல்லாருக்கும் பிடித்த மலர் இந்த ரோஜா மலர். ரோஜா செடி வளர்க்குறது எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும், அதில் ஒரு தொட்டியில் ரோஜா செடி வாங்கி வச்சு வளர்ப்பாங்க. இல்லைன்னா மாடி தோட்டத்தில் வச்சு வளர்ப்பாங்க. நிறைய இடம் இருக்கவங்க தரையிலே வச்சு ரோஜா செடிகளை வளர்ப்பாங்க. பழைய காலத்துலலாம் ஊட்டி, பெங்களூர் போட்ட குளிர்ந்த இடங்கள்ல தான் இந்த மாதிரி ரோஜா செடிகள்லாம் கிடச்சி. இப்போ அப்படி இல்லை, எல்லா இடமுமே ரோஜா செடிகள் கிடைக்கிது, நல்லா வருது. இதில் ஒட்டு வெரைட்டி இருக்கனால இப்போவும் இங்கேயும் பெரிய பெரிய ரோஜா செடிகள்லாம் கிடைக்கும். இந்த நாட்டு வெரைட்டியில் அழிஞ்சிட்டே போகுது. அதனால் நாட்டு வெரைட்டி ரோஜாக்களையும் நம்ம வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ரோஜா செடிகளுக்கு பொதுவாக ரசாயன உரங்கள் போடக்கூடாது. இயற்கையான தொழு உரம், மோர் இந்த மாதிரிப்பட்டகளை போட்டு நம்ம வளர்க்கணும். ரோஜா செடிகள் பூக்கும்போது நம்ம அப்படியே காஞ்சி போகிறதோட விடாமல் டெய்லி அந்த பூக்களை பறிச்சிட்டே இருந்தோன்னா நிறைய பூக்கள் தளிர் நிறைய பூ நமக்கு கிடைக்கும். ரோஜா மலர் யாருக்கெல்லாம் வீட்டில் வளர்க்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.